அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். நம்மளுடைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். தனது யாகத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சுயம்வரம் நடக்கும் மிதிலை நகரத்திற்கு விஸ்வாமித்திர மகரிஷி ராமலட்சுமணரை அழைத்து கொண்டு வருகிறார். அப்போது அந்த நகர வீதிகளில் வரும்போது சீதா பிராட்டியும் ராமபிரானும் சந்தித்து கொள்ளும் அந்த இனிய நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு விதமான தொடர்பு இருக்கிறதல்லவா? அதனால்தான் ஒரு சிலரை காரணமில்லாமல் பிடிக்கும் என்றும் காரணம் இல்லாமல் பிடிக்காது என்றும் கூறுகிறார்கள். மாளிகையின் மேல் தளத்தில் அதுபோல தன்னை மனம் செய்ய இருப்பவர் தன்னை நெருங்குவதை சீதா பிராட்டியின் ஆத்மாவும் தன் வாழ்க்கை துணை இங்குதான் இருக்கிறது என ராமபிரான் ஆத்மாவும் உணர்கிறது. அதன் காரணமாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். காரணம் இருவரும் திருப்பார்கடலை விட்டு பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தவர்கள் அல்லவா? ஒரு வினாடிதான் பார்த்தார்கள். ஒருவர் உள்ளத்தில் ஒருவர் மாறி மாறி புகுந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, நாளை சிவதனுசை ராமபிரான் முறிக்க வேண்டுமல்லவா? அதற்காக சக்தியின் வடிவமான சீதையம்மா ராமபிரான் தோள்களுக்கு சக்தியை வழங்கினார். அதனால்தான் ராமபிரானுக்கு வெற்றி கிடைத்தது. எனவேதான் கவிஞரும் சீதா புகழ் ராமன் என பாடி மகிழ்கின்றார். அப்போது ராமர் நினைத்தார், எந்த ஒரு பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காத உத்தமர் ஸ்ரீராமர். இந்த பெண்ணை பார்த்தோமே என ஒரு கணம் எண்ணினார். ஆனாலும் திருமணம் ஆகாத பெண்ணை நம் மனம் பார்க்காது என எண்ணி தனக்குத்தானே சமாதானம் ஆனார். சீதா பிராட்டியும் நாளை இவரை தவிர வேறு யாரும் சிவதனுசை முறித்துவிடக் கூடாதே என மனம் கலங்கியவராக இறைவனை எண்ணி பிரார்த்திக்க துவங்கினார். இந்த நிகழ்வை தான் கவி சக்கரவர்த்தி கம்பரும் மிக அழகாக அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என வர்ணிக்கின்றனர். ஸ்ரீராம ஜெயம். நன்றி, வணக்கம்.